நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு டிப் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மேக்கோட ப்ரெப் அண்ட் ப்ரைம் ரேடியன்ஸ் போட்டுங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஃப்ரெண்ட்ஸ். சுஜு இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போகலாமா டின்னருக்கு? சாவச்சு பிரிட்டானியாவோட ஆட்ல வர மாதிரியே இருக்கு. அவங்க இப்போ தெரிச்சு ஓட போனாங்க. பாவம் தானே, எனக்கு மட்டும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. நல்லா தண்ணி அடிச்சு பயங்கரமா வந்து ஃபன் பண்ணி கெக்க பக்கன்னு சிரிச்சிருந்தாங்க. என்னோட ஃப்ளோர்ல தான் அந்த சைடு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா அடிக்கிறாங்க, செம்ம அடி, தம்மு தும்முன்னு. லைட்டா எட்டி பார்க்கறதுக்கும் பயமா இருக்கு. நம்ம கதவுல எப்படி மோதிடுவாங்க, வெளியே இருந்தா நம்மளையும் சேர்த்து ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னா அப்படின்னு பயமா வேற இருந்தது. என் டோர்லயே தும்முன்னு வந்து விழுந்த சவுண்டும் கேட்டுச்சு. எனக்கு அப்படியே கையெல்லாம் உதறது. போன் அடிச்சு இவருக்கு அடிச்சுட்டு இவர் இங்க இருக்காரு. இவர் என்ன பண்ணுவாரு, அடிச்சு அவன் அடிக்கிற சவுண்டு கூட லிட்டரலா என் காதுல இப்ப வரைக்கும் எனக்கு இருக்கு. அந்த இன்னொரு பையன் வந்து வேற ரூம்ல இருந்து என்ன வந்து கூப்பிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம வந்து அப்படியே இந்த vlog கண்டினியூ பண்ணலாம். பை. ஸோ இன்னைக்கு வந்து டே 2 ஆஃப் ஆர் பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நேற்று வந்து சண்டே ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த கிளாஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இன்னைக்கு வந்து செகண்ட் டே. ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இன்னும் வந்து எப்படியெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப க்ரூஷியலான ஒரு பீரியட். நம்ம வந்து 10 days தான் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ 11th டே வந்து போர்ட்ஃபோலியோ ஷூட். 10 daysக்குள்ளார இங்கே எவ்வளோ எனக்கு தெரியுமோ அவ்வளோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ நேற்றே வந்து ஒரு பெரிய கடல்லாம் வந்து தாண்டியாச்சு. இன்னைக்கு இன்னொரு பாதி கடல் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு அவங்க ப்ராக்டிக்கல் செஷன்லாம் பண்றதுக்கு நான் அவங்களுக்கு காமிக்கிறத விட அவங்க எப்படி வந்து ரெப்ளிகேட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன். அண்ட் இப்போ வந்து நான் டக்குனு குவிக்குன்னு ஒரு மேக்கப் லுக் வந்து பண்ண போறேன். ஸோ இதுதான் என்னோட பேர் ஸ்கின். ஃபேஸை வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு வந்த பிறகு இப்போ நான் வந்து ஃபேஸை வந்து கொஞ்சம் அப்படியே வந்து டர்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணலாம். மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு நம்ம வந்து இந்த மாதிரி முகத்தில் ஏதாச்சும் டர்ட் இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்றுமே இல்லை, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கிளைமேட், கோயம்புத்தூர் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா எவன்டா கோயம்புத்தூரில் வந்து ஏசி ஆன் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோ குழுன்னு இருக்குது, மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. தன்மைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர். தன்மை நினச்சாலே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. பட் அவன் வந்து ரொம்ப க்யூட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா பாப்பா. அவரும் வந்து இப்போ வெளியே போயிருக்காரு. நேற்று ஃபுல்லாக வந்து அவர் டேக் கேர் பண்ணிட்டாரு. அவர் தான் வந்து பாப்பா ரொம்ப சிக்காக இருக்கும்போது டேக் கேர் பண்ணார். இப்போ வந்து நைட் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் நம்ம கிளாஸ் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இப்போ வந்து அம்மா கிட்ட விட்டுட்டு நான் வந்திருக்கேன். இப்போ அப்பாவும் அம்மாவும் தான் பார்த்துக்கிறாங்க. அவளும் பாப்பா வந்து ஸோ ஸ்வீட், ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். இப்போ வந்து இதை போட்டுகிட்டே நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ போட்ட போன பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்கின் அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு பாருங்கள். தென் இப்போ அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, தன்மைக்குட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ல. தன்மைக்குட்டி வந்து செம்ம ஸ்வீட்டு. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அம்மா நீ போகிற கிளாஸ்க்கு நான் வந்து தாத்தா கூட வந்து பார்த்துக்கிறேன், நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், ஸ்வீட்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். காய்ச்சல் சரியாக வரைக்கும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. சரி தம்மா பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்பா அம்மா எல்லாருமே அங்கே இருக்காங்க. சஜி அவங்க ஹஸ்பண்ட் வினோத் இருக்காங்க, எல்லாருமே பார்த்துப்பாங்க. அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அடுத்தது வந்து டெர்மாவைவோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுவும் இந்த மாதிரி இருக்குது. இதில் ஓட்மீல் வாசம் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இது மெயினாக இந்த இடம் தாங்க ரொம்ப ட்ரை ஆகுது. பிரியாக வந்துடுது. காலுக்கு போட்டு வந்துடுறேன். அடுத்தது மேக்கோட ப்ரெப் அண்ட் ப்ரைம் வந்து யூஸ் பண்ணுறேன். சஜி இங்கே வாங்க. ஏன் உங்களை பார்க்குறதுக்கு ஆவலோடு இருக்காங்க. என்னடி பாதியெல்லாம் பேசி கொஞ்சம் கீழே குமிக்கணும். நிமிர்ந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரியே நிற்கக்கூடாது. ஸோ ஓகே, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். லைக் நம்ம கண்ணுக்கு கீழே
2 ஷேட்ஸ் டார்க்கர் ஷேட்ஸ் வந்து போடுறது. டார்க் சர்க்கிள்ஸ் ஹைட் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கரெக்டாக தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்மளை விட 2 ஷேட்ஸ் டார்க்காக கன்சீலர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோட 2 ஷேட் டார்க்கர் ஷேட் எடுத்து இந்த இடத்த வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல சஜி வந்து வர்சாலியோட சீரம் போட்டு அவங்க மேக்கப் பண்ணுவாங்க. மனுஷியடி நான் உனக்கு தெரியக்கூடாதுன்னு அப்படி கொண்டு போய் பார்த்தா கூட தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த சைடு வந்து பண்ணேன். என் மேக்கப் பார்த்து அவங்க போர் அடிச்சிருக்காங்க. என்ன நீ வந்து பண்ண காமிச்சிக்கோ. என்னென்ன அவ வந்து என்ன மேக்கப் பண்ணுறான்னு காமிச்சது. இது பாருங்க ஃபர்சாலியோட என்னடி இது சீரம். சீரம் அது வந்து போட்டுக்கோங்க. இப்படி 2 பேர் அட் டைம் மேக்கப் பண்ணி எந்த சேனல்லையும் இருக்காது. நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஐயோ ரொம்ப கஷ்டங்க. கண்ணாடி கிட்ட போய் மேக்கப் பண்ணுறதை விட இங்கேருந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இப்படி குஞ்சினு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் எந்திரிச்சிட்டேன், நீ உட்காந்து இல்லை மேக்கப் டியூட்டோரியல் தலை இருக்கும்போது வாழை ஆடக்கூடாது. நீயே பண்ணி சொல்லு. இப்போ வந்து இது போட்டிங்களா? அடுத்து நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து நார்ஸோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நல்ல ஒரு ரேடியன்ஸ் கொடுக்கும். போயிடாதுங்க, எங்கே தேடிட்டு இருக்கேன். எங்கேயும் போயிடாதுங்க, எதுங்க தேடிட்டு இருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக நான் என்ன பண்ண போகிறேன்னா பவுடர் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு டிப் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மேக்கோட ப்ரெப் அண்ட் ப்ரைம் ரேடியன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதையும் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தேடி பிடிச்சிட்டு வந்துட்டா. ஃபர்சாலியோட இதை போட்டு முடிச்சோடனே நம்ம லாக்மேயோட ஐலைனர் போடுறோம். அதுக்கப்புறம் மேப்லினோட மஸ்காரா போடுறோம். இதை போட்டு நான் வந்துடுறேன். இங்கேருந்து எனக்கு கண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஏற்கனவே நான் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணுவேன். வேற வச்சு இங்கேருந்து ட்ரா பண்ணால் அவ்வளோதான், கண்ணுக்கு மேலே ஆகிடும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நம்ம ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு ஐப்ரோஸ் மட்டும் ஒரு தனி கலரில் இருக்குல்ல, பிளெண்ட் ஆகாத மாதிரி. இதை இன்னும் டார்க்கன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யூஸ் பண்ணுறது நைக்காவோட சிக் வாவ் ஐப்ரோ பென்சில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ மேக்கப் முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐலைனர் போட்டாச்சு. இந்த லாக்மேயோட இந்த அப்சல்யூட் ஐலைனர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா திக்காக தரும். அண்ட் இந்த மேபிலினோட மஸ்காராவும் நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக என்னோட மேக்கப்போட ப்ராடக்ட்ஸோட லிங்க் சேட் வாய் வளர்ந்து நீயே பேசிட்டு தெரியுதா? கேமரா முன்னாடி பேசுறது ஐயா, அதுக்காக இல்லை. நான் இப்படி நிற்கிறதா இல்லை பேசுறதான்னு எனக்கு தெரியல. நான் போய் வேற ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஓகே, இந்த கடல் மாதிரி இருக்கா, புதுசாக தேடி எடுத்து ட்ரை பண்ணலாம்னு தோணுது. சுஜு இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போடாம டின்னருக்கு சாவச்சு லைனர் போடும்போது பேசினேன். அதனால தாண்டி உன்னோட கான்சென்ட்ரேஷன் டைரக்ஷனை மாற்றி விட்டுட்டு இருக்கேன். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்கும்டி. உனக்கு இல்லை, எனக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவளை போட விட்டுருக்கேன். அடுத்த நாள்லேருந்து நான் இதை வந்து லவ்ட்டிட்டு போயிடுவேன். சிம்பிள். ஓகே இல்லை சுஜு? ஏன் பேசுறீங்க பார்த்தீங்களா? நான் பேசுகிறேன், அவள் அதுக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்டேங்கிறா. பண்ண மாட்டேங்கிறா. ரெஸ்பாண்டுன்ற வேர்டு வந்தது. ஓகே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? இப்போ நான் வந்து மேப்லினோட வாட்டர் ப்ரூஃப் அது நான் எடுத்த மஸ்காராங்க இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். காஜல் எடுத்துப்பா, ஓடு பார்ப்போம். இல்லை காஜல் வேணாம், ஓடு. இல்லை நான் எடுத்து வச்சுருக்கேன். லாக்மே போட்டுக்கோ. அடுத்தது லிப்ஸ்டிக் வேணும்ல உனக்கு? இதே நம்மளை பற்றி மருமகள் கிச்சன் அவங்க வந்து பேசியிருக்காங்களா, அதை பற்றி பேசினா நாங்கள் பிரேக்கப்பை வந்து பேசுகிறோம். சரிங்களா? பேசலாம் கண்டிப்பாக. உன் மேக்கப் நல்லா இருக்கா, என் மேக்கப் நல்லா இருக்கான்னு போட்டி கேட்கறதுக்காக நான் பார்க்குற லிப்ஸ்டிக் கையில் சிக்கவே மாட்டேங்குது. எனக்கு அவ்வளோ சவுண்டாக கை கொடுக்குறேன். எந்த பக்கம் வாங்கி மட்டும் பிரைட்டாக தெரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணேன்னா லிப்ஸ்டிக் வந்து எதுவுமே என் கலருக்கு செட் ஆகலை. ஸோ ரினியோட என்னடி இது லிப் கிளாஸ், ரினியோட லிப் கிளாஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேக்கப் இருக்கு. இது வந்து நம்ம எங்கெல்லாம் போட்டுட்டு போகலாம்னா, பக்கத்தில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகலாம்னா போகலாம், பையனை ஸ்கூல்லேருந்து பிக்கப் போடலாம். ஆனால் ஆஃபீஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபவுண்டேஷன் அந்த டச்சப்லாம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கெத்தாக இருக்கும். இது வந்து சும்மா நான் சொன்ன மாதிரி கட்டிக்கோ கெத்தா இருக்கும் பார்த்துக்கோ, புடவையப்பா கட்டிக்கோ கெத்தா இருக்கும் பார்த்துக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த 2 பேரோட ஃபேஸையும் காமிக்கிறேன். யாரோட மேக்கப் நல்லா இருக்குன்றதை நீங்களே சொல்லுங்க. இது பிரிட்டானியாவோட ஆட்ல வர மாதிரியே இருக்கு. அப்படியே எழுந்திரிச்சிட்டு கிளம்பி ஷால்லாம் போட்டு வந்துடுறேன். பாய். இப்போ எங்களோட மேக்கப் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். எங்கள் மேக்கப்பில் இவங்க மேக்கப் தான் நல்லா இருக்குன்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பட் இட்ஸ் ஓகே. ஸோ சஜி வந்து லெமன் எல்லோ கலர், நான் பிரைட் எல்லோ கலர். அவங்க முதல்ல வந்து சொல்லிக்கிறாங்களாம், அதாவது இந்த பிட்டியர் சைடு இருந்துக்கிறாங்களாம். நீங்கள் வந்து
எனக்கு ஹானஸ்டாக எல்லாருமே இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் பாவம் தானே, எனக்கு மட்டும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. நம்பாதீங்க, அதை விடுங்க. நீங்கள் ஹானஸ்டாக சொல்லுங்கள். எனக்கு வந்து சுத்தமாக என் மண்டை ஏன் இப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. எண்ணெய் வச்சு ஷாம்பு போட்டால் ஷாம்புலேருந்து ஏன் போகவே இல்லை எண்ணெய். ஷாம்புலேருந்து எண்ணெய் போல, ஏன்னா எண்ணெய் ஷாம்புவாக போட்டிருப்பேன். அந்த சிலதெல்லாம் வந்து போகவே மாட்டேங்குது பாருங்க. அதனால பவுன்ஸ் கொடுக்க மாட்டேன். இந்த வால்யூம் இல்லை, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு தலை குளிச்சுக்கலாம். எவ்வளோ தடவை தலை குளிக்கிறது, இருக்கிற கிளைமேட்டும் ரொம்ப குளிருது. அது தண்ணியில் போய் நிற்கிறதுக்கு கண்டமாக இருக்குது. நீ ஏடி ட்ரைபாடுக்கு முட்டு கொடுத்துட்ருக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கிளாஸ்க்கு ரெடி ஆக போகிறோம். நான் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து ரெடி பண்ண போகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்ம வந்து அப்படியே இந்த ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம். பை. எல்லாரும் டைம் பண்ணிங்களா? எப்படி இருக்கு கிளைமேட்? செம்ம தூக்கம். சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு இவங்க லைஃப்ல நான் பார்த்த பிறகு தான் எனக்கு வீட்லயே நைட்டு நல்லா தண்ணி அடிச்சு பயங்கரமா வந்து ஃபன் பண்ணி கெக்க பக்கன்னு சிரிச்சிருந்தாங்க. என்னோட ஃப்ளோர்ல தான் அந்த சைடு. ஓகே, எனக்கு கொஞ்சம் பயமா வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா அடிக்கிறாங்க, செம்ம அடி, தம்மு தும்முன்னு. ஞாயிற்றுக்கிழமை ரோட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. என்னோட ஃப்ளோர்ல யாரா இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ஃப்ளோர்ல யாரா இருக்காங்க, ஆனா இந்த பசங்க வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தது. செம்ம அடி, அப்படியே அதை அடிச்சுக்கிற மாதிரி. அப்புறம் லைட்டா எட்டி பார்க்கறதுக்கும் பயமா இருக்கு. நம்ம கதவுல எப்படி மோதிடுவாங்க, வெளியே இருந்தா நம்மளையும் சேர்த்து ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பயமா வேற இருந்தது. நான் கதவு கிட்ட போய் இப்படி காதை வச்சு இப்படியே கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க அடிச்சுக்கிறாங்க, அப்புறம் கீழே விழுறாங்க. டே அடிக்காதடான்னு இன்னொருத்தன் பிடிச்சி இழுக்கிறான். என் டோர்லயே தும்னு வந்து விழுந்த சவுண்டும் கேட்டுச்சு. எனக்கு அப்படியே கையெல்லாம் உதறது. போன் அடிச்சு இவருக்கு அடிச்சுட்டு இவர் இங்க இருக்காரு. இவர் என்ன பண்ணுவாரு? எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சொல்லுன்னா ரிலாக்ஸ் ஆகி இது இருக்கா, சேஃப்டி இருக்கா, நீ லாக் பண்ணிட்டியா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிட்டேன். ஆனா அவங்க வீடு வந்து வேற ஒரு 1.5 hour, அதாவது என் கிளாஸ்ல படிக்கிறவங்களுக்கே 1.5 hour டிஸ்டன்ஸ்ல அவங்க வீடு இருக்கனால அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்புறம் டக்குன்னு யோசிப்பேன், என் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க தீபான்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு இடத்துலயே இன்னொரு சன்ஷைனோ என்னமோ ஒரு அதே லைன்ல வேற ரூம்ல ரூம்ல ஸ்டே பண்ணாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க ரூம் பாயோட வச்சு வந்து என்னை சேஃபா அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போனாங்க. என் கை கால்லாம் அப்படியே உதர்னது பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா எனக்கு தோணுச்சு நான் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அவங்க யாரு சத்தமும் கேட்கல, அந்த பசங்க சத்தம். அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு பொண்ணு மித்த பசங்க சவுண்டு கேட்கும் போது நாம சேஃபா நம்ம வேற பக்கம் போயிடணும். நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுதான். ஏன்னா ஓவர் நைட்ல ஒரு செகண்ட்ல நடக்கிற ஒரு சில விஷயங்கள் தான். நான் சேஃபா இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் தோணுச்சு. துணியை காணோம்னு எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்டே புக் பண்ணி வச்சிட்டேன். ரொம்ப நாளைக்கு நான் வந்து ஒரு 30-40 டேஸ்க்கு புக் பண்ணி வச்சிருந்தேன் அந்த ரூம். அமௌண்ட்டும் ஹெவியா தான் கொடுத்தேன். ஒரு நாளைக்கே வந்து 1500 என்னமோ அந்த இது. ஏன்னா ஒரு சிங்கிள் ரூம் நான் மட்டும் தானே ஸ்டே பண்றேன். அந்த மாதிரி நான் ஸ்டே பண்ணப்ப அந்த சார்ஜஸ் வந்தது. பரவாயில்ல, துணிக்கான எடுத்து நான் அந்த ரூமுக்கு போய் வேற ரூம் இது பண்ணி அப்புறம் செட்டில் ஆனேன். அப்ப யார் ஹெல்ப் பண்ணாங்க? எனக்கு என் கூட படிச்சுட்டு இருக்கவங்க தான் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணலன்னா நம்ம கேட்கும் போது அவங்க உதவிக்கு வந்து நிக்கிறது வந்து ரொம்ப டவுட்ஃபுல் தான். அவங்க கிட்டயும் நம்ம போய் உதவின்னு நம்ம பேசாதவங்க திடீர்னு போய் பேசினா அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ கான்டாக்ட்ஸ் அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே எல்லாத்துக்கும் முக்கியம் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல தெரிவிக்கிறேன். அவங்க இல்லைன்னா அந்த இடத்துல நான் வந்து என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல. நான் நிம்மதியா ஒரு நாள் தூங்கிருப்பேன்னு எனக்கு தெரியல. அந்த ரூமுக்கு வந்த கூட எனக்கு அந்த பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது கையில. அப்படியே எனக்கு தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன ஆயிருக்கும் நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருந்தது. பிகாஸ் நான் வெளியே வர்றேன், தட்டு அப்படியே அந்த இன்னொரு பையன் வந்து வேற ரூம்ல இருந்து என்னை வந்து கூப்பிட்டு, அந்த பொண்ணும் அந்த பையனும் வேற ஒரு ரூம் வரும்போது அப்படியே திறந்த உடனே என் முன்னாடி எல்லாம் தட்டு இது அதெல்லாம் பறந்து கிடக்குது. மிச்சரு அடிச்சு அவன் அடிக்கிற சவுண்டு கூட லிட்டரலா என் காதுல இப்ப வரைக்கும் எனக்கு இருக்கு. யூனோ தான் எவ்வளோ ஒரு கண்டிஷனா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ல மை ஃப்ரெண்ட் ஹெல்ப் மீ. எனக்கு இப்ப கூட மறக்க மாட்டேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர். ரொம்ப நான் அதிகமா பேச மாட்டோம். பட் சம்படி சேவ் மீ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம்ல. ஸோ இப்ப இருக்கிற இந்த ஒரு இடத்துல நீங்க வந்து நிறைய பேரை ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கலாம். எவ்வளவு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. டேக் த செகண்ட் செக்ஷன். மறுபடியும் ஸ்ட்ரைட்டிங் அண்ட் ட்ரிம்மிங் சொல்லுவாங்க. தட் வந்து டைம் வேஸ்ட்னா நீங்களே ஒன்றா பண்ணினா முடியும்.
நான் மறுபடியும் கிளிப் போட்டுட்டு நான் செகண்டுக்கு போகிறேன், அப்புறம் தேர்டுக்கு போவேன், அப்புறம் ஃபோர்த்துக்கு போவேன். இதுக்கே டைம் ஆகிடும். நியர்லி நடக்க சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் ஆகும்? 1 hour. ஸ்ப்ரெட் ஆயிருக்கா? ஸ்ப்ரெட் ஆன பிறகு டெக்ஸ்சர் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கக்கா. இப்போ கூட அவங்க இதில் பண்ணாங்க தான் ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அது வந்து ட்விஸ்ட்டு. அடுத்தது இன்னொருத்தர் பண்ணாங்க.